ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ சோலோ மேக்ஸ் லெவல் நியூபி எபிசோடு 51 பார்க்கலாம். நீங்க இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட் பார்க்கலாம் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம போய் பாத்துருங்க. சரி வாங்க நாம இப்போ இந்த எபிசோடுக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் உங்ககிட்ட சொல்லுங்க. நான் இப்போ ரீசெண்டாக அந்த லுக்கிசம் மாங்காவை எடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கு வழக்கமாக வர வியூஸ் கூட வரல, ரொம்பவே கம்மியாக தான் ரெஸ்பான்ஸ் இருக்குது. அது யாருக்குமே பிடிக்கலன்னு இதுலேருந்தே தெரியுது. சில பேருக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் நார்மலாக வர வியூஸ் கூட சுத்தமாக வராமல் ரொம்ப லோவாக போயிடுச்சு. ரெஸ்பான்ஸே சுத்தமாக இல்லை. நம்ம சேனலில் சோலோ லெவலுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு நல்லாவே தெரியும். ஏக போக வரவேற்பு இருக்கும். ஆனால் மற்ற மாங்குவா மற்ற அனிமிக்கு எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு நார்மலான ரெஸ்பான்ஸ் இருக்கும், ஈக்குவலாக அது மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த லுக்கிசத்துக்கு சுத்தமாக ரெஸ்பான்ஸே இல்லை, ரொம்ப லோவாக போயிடுச்சு. அதனால இந்த லுக்கிசம் மாங்குவா இதுக்கப்புறம் வராது, நான் இதோட ஸ்டாப் பண்ணுறேன். ஒருவேளை இப்போ வரைக்கும் போட்டிருந்த எபிசோடு ஓரளவுக்கு வியூஸ் நல்லா போச்சு, ரெஸ்பான்ஸ் வந்துச்சு அப்படின்னா ஒருவேளை தொடர்ந்து போட வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதுக்கப்புறம் இந்த லுக்கிசம் மாங்குவா வராதுன்னு நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். யாரும் கோச்சுக்கிடாதீங்க. நான் தொடர்ந்து போடணுமா போட வேண்டாமாங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நான் இன்னும் அதிகமாக வியூஸ் கேட்கல, நார்மலாக இது வரைக்கும் வந்த வியூஸ் தான் கேட்குறேன். அதுவும் போகலை அப்படின்னா ரொம்பவே கஷ்டம்தான். அதனால தான் நான் இப்போதைக்கு இதை ஸ்டாப் பண்ணுறேன். யாரும் கோச்சுக்கிட வேண்டாம். சரி வாங்க நாம இப்போ இந்த சோலோ மேக்ஸ் லெவல் நியூபி எபிசோடுக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல அந்த எலும்புக்கூடு டீமன் கத்தி அப்படி நெருப்புல காய்ச்சி சுட சுட நம்ம பேட்டன் மேல அப்படி குத்தும் பாருங்க. அவன் வழியில பயங்கரமா கத்தி கதறிட்டு இருப்பான். அதை எல்லாத்தையுமே நம்ம தெரசா, மரியா, ஜுன் இவங்கெல்லாம் வீடியோக்கெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு காட்டிட்டே இந்த மாதிரி கொடுமை பண்ணிட்டு இருப்பானுங்க இந்த பேட்டனை. அப்போ அங்க அந்த ரெமியா டீமன் இருக்கா பாருங்க, அவங்க வந்து என்ன ஒரு ஸ்ட்ராங்கான மனுஷன் இவன், இந்த அளவுக்கு ரொம்ப திமிரு பிடிச்சனா இருப்பான் நான் நினச்சி கூட பார்க்கலையே. இங்கே இருக்க இந்த எலும்புக்கூடு டீமன்ஸ் எல்லாம் பைத்தியக்காரனுங்க. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டானுங்க. தொடர்ந்து உன்னை சித்திரவதை பண்ணிகிட்டே இருப்பானுங்க. நீ இதை எவ்வளோ நேரம் தாங்குறன்னு நானும் தான் பார்க்குறேனே அப்படி சொல்லிட்டு கிட்ட வந்து பேசா பாருங்க வில்லத்தனமா. அப்புறம் இந்த டீமன் ரெமியா தெரசாவை பார்த்து, உங்களுக்கு இவன் உயிரோட திரும்ப வேணும்னு நினச்சிங்கன்னா எங்களோட கோட்டைக்கு வாங்க, அதுவும் சீக்கிரமா வாங்க. நீங்க லேட்டா வந்தீங்கன்னா என்ன நடக்கும் தெரியும்ல, இவன் செத்துருவான். ஏன்னா இவன் தானே உங்களை இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணான். இங்கே இருக்க எல்லா மாஸ்டரையும் கொன்னான், அப்படிதானே? இவன் நீங்கள் சாக விட மாட்டீங்க நம்புறேன். ஏஞ்சல், நான் உங்களை தான் சொன்னேன், சீக்கிரம் வந்துருங்க அப்படின்னு சொல்ல நம்ம தெரசா பயங்கரமாக முறைச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கும் அந்த எறும்பு பாஸ் மான்ஸ்டருக்கும் பயங்கரமாக சண்டை போய்கிட்டே இருக்கும். அப்போ அந்த எறும்பு பாஸ் என்ன செய்யும், ஆக்டிவேட்டிங் கிங்ஸ் அல்டிமேட் அப்படின்னு சொல்லிட்டு அதோட பவரை யூஸ் பண்ணி குத்த வரும் பாருங்க. அப்போ இங்கே நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார், இம்பாசிபிள் ஸ்ட்ரென்த் ஆக்டிவேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமா ஜம்போ ஹேண்டை யூஸ் பண்ணி அடிக்க போவார் பாருங்க. ரெண்டும் அப்படி நேருக்கு நேராக மோதும். அப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார், அவர்கிட்ட தான் அந்த ஃப்ராஸ்ட் டேகர் இருக்கு, ஐஸ் டேகரு, அதை யூஸ் பண்ணி அந்த எறும்பு மான்ஸ்டரோட கையை சும்மா 2 துண்டா வெட்டிடுவார். அந்த கை துண்டா வெட்டி கீழே விழுந்த உடனே அதை பார்த்து அந்த எறும்பு மான்ஸ்டரு, என் கையே போதும் போதும், நிப்பாட்டு, நீ ஜெயிச்சிட்ட, நான் சரண்டர் ஆயிடுறேன், உனக்கு என்ன வேணும் நான் எல்லாமே செய்கிறேன், ப்ளீஸ் நிப்பாட்டு, உனக்கு என்ன வேணாலும் நீ எது கேட்டாலும் நான் உனக்கு கொடுக்குறேன். இரு என்கிட்ட நிறைய மேஜிக் ஐட்டம்லாம் இருக்கு, அதை நான் எல்லாத்தையும் உன்கிட்ட கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட இந்த எறும்பு படை அதையும் உன்கிட்ட கொடுக்குறேன். உனக்கு என்ன வேணும் சொல்லு, என்ன வேணும் எல்லாத்தையுமே நான் கொடுக்குறேன். ப்ளீஸ் என்னை விட்டுரு, எனக்கு பயமா இருக்கு, என்னை கொண்டாத, விட்டுரு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது கெஞ்சிட்டு இருக்க. நம்ம ஹீரோ சும்மா மாசா நின்றுட்டு, சரி இரு ஃபஸ்ட்டு எனக்கு சில விஷயம் தெரியணும். என்னன்னா, நீ இந்த மாதிரி பெரிய கிங்காக இருக்கிற, இந்த கோட்டையை நீ கட்டி காப்பாற்ற எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்ப, உன் படம் இவ்வளோ எறும்பு இருக்குது, அவ்வளோ எறும்புலையும் நீ அப்படி தலைவனை நின்று காப்பாற்றுற, இவ்வளோ பெரிய விஷயத்த நீ நான் அசால்ட்டாக என்கிட்ட கொடுக்குறேன்ற அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? உனக்கு இதை பற்றி ஒரு கவலையும் இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், உன் மூஞ்சா பார்த்தாலே தெரியுது, உனக்கு ஒன்றுனா உன்னோட எறும்பு படையும் அப்படி தூக்கி வீசிடுவ போல இருக்கு. ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்லவா, எனக்கு என்ன வேணும்னு நான் இப்போ சொல்கிறேன். எனக்கு என்ன வேணும்னா, உன்ன மாதிரி ஒரு கேடு கெட்டவன் இந்த உலகத்திலேயே இருக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார், அவரோட மேஜிக் கன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பிஸ்டலு, அதை எடுத்துட்டு சும்மா மாசா நிற்பாரு பாருங்க. அந்த லுக்கே வெறித்தனமாக இருக்கும். நம்ம ஹீரோவோ, போய் சாவுடா, உன்ன மாதிரி ஒருத்தன் இங்கே இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுட கண்ணு எடுப்பாரு பாருங்க. அதை பார்த்துட்டு வேண்டாம் நான் அது தப்பா பேசுறேன், என்ன மன்னிச்சிரு. அந்த எறும்பு மான்ஸ்டர் அப்படி நம்ம ஹீரோ கிட்ட கெஞ்ச டமால் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும் பாருங்க. அவ்வளோதான், அந்த எறும்பு பாஸ் மான்ஸ்டரோட கதை முடிஞ்சிருச்சு. நம்ம ஹீரோக்கு புதுசாக ரேண்டம் ஸ்கில் பாக்ஸ்னு ஒரு ரிவார்டு கிடச்சிருக்கு. அதை பார்த்துட்டு இது என்ன ரொம்ப வித்தியாசமாக இருக்குது,
இந்த சிஸ்டம் இந்த டவரை உருவாக்குன அந்த ஓனரு இந்த மாதிரி ஒரு ரிவார்டை எனக்கு இது வரைக்கும் கொடுத்ததே இல்லை. இது எந்த மாதிரியான ரிவார்டாக இருக்கும்னு தெரியலையே. அவன் என்ன பிளான் பண்ணியிருக்கான்னு தெரியல. என்னை வச்சு ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டு இருந்திருக்கான் அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது டக்குன்னு வீடியோ காலில் ஜுன் வருவான். ஜுன்னை பார்த்துட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார், அவர் கையில் இந்த ரிவார்டை அப்படி முதுகு பின்னாடி மறைச்சிட்டு, என்னடா நீ எனக்கு முதல்ல கால் பண்ணியிருக்க, என்ன வேணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஜுன்னை பார்த்து கேட்க, அதுக்கு ஜுன்னு நம்ம ஹீரோ பார்த்து எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும்டா அப்படி சொல்லிட்டு கத்த. அதை கேட்டு நம்ம ஹீரோ, என்னது என்னோட ஹெல்ப்பா, நீ என்கிட்ட ஹெல்ப் கேட்குறியா, என்னடா என் காதில் எதுவும் தப்பாக எதுவும் கேட்டிருக்கா, இது உண்மைதானா நிஜம்தானா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. அப்படியே அங்கே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம தெரசா வெறி கொண்டு வேகமாக ஓடிட்டு இருப்பாங்க. அப்படின்னு பார்த்து நம்ம தெரசா உடம்புக்குள்ள இருக்க அந்த ஈவில் தெரசா நம்ம நல்ல தெரசா கிட்ட பேசும். ஹே என்ன கேட்குதா உனக்கு, நீ இப்போ என்ன பண்ணுற, இங்கேருந்து நீ அங்கே போறியா, அது ஒரு ட்ராப்புன்னு தெரிஞ்சுமா நீ எங்கே போகிற, இதனால உனக்கு பெரிய ஆபத்து வரலாம், அங்கே எத்தனை எனிமி இருக்காங்கன்னு தெரியாது, உன்னை ஏதாச்சும் பண்ணிடலாம், அவங்க எவ்வளோ பவர் கூட தெரியாது அப்படின்னு சொல்ல. அதை கேட்டு நம்ம நல்ல தெரசா, எனக்கு தெரியும் அது ட்ராப்புன்னு தெரியும், ஆனால் அந்த பேட்டனை நான் விட மாட்டேன், அவனை மாதிரி ஒரு நல்லவனை நான் இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லை, அவன்கிட்ட நிறைய நல்ல குணம் இருக்குது, ஒரு ஹீரோ அவனோட சாவு இந்த மாதிரி ரொம்ப கொடூரமாகவும் கேவலமாகவும் இருக்கக்கூடாது, நான் அவங்கக்கிட்ட இருந்து நான் கண்டிப்பாக காப்பாற்றுவேன், அவனை டார்ச்சர் பண்ணுறவங்கள நான் கொல்லுவேன், அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு ஒரு விஷயத்தை காட்டணும், இந்த டவருக்குள்ளே மான்ஸ்டர்ஸ் மட்டும் இல்லை நிறையா நல்லவங்களும் இருக்காங்க, அவங்க எல்லாத்தையுமே நான் கூட்டி போய் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல தரசா மைண்டில் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த சிஸ்டர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களே அவனுக்கு கூட்டு போய் காமிக்கணும், அவங்க எவ்வளோ நல்லவங்க அப்படி சொல்லிட்டு காமிக்கணும் அப்படி சொல்லி யோசிச்சுட்டு, அப்புறம் இந்த மாதிரி நிறைய நல்லவங்க இருக்காங்க, அங்க இருக்க எல்லாருமே எதிரி கிடையாது அப்படி சொல்லிட்டு கத்திக்கிட்டே வருவாங்களா. அதை கேட்டு அந்த கெட்ட தெரசா ஈவில் தெரசாவோ, இது கேட்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு, நீ உண்மைதான் சொல்ற எனக்கு தெரியுது அப்படி சொல்லிட்டு அது சிரிச்சுட்டு இருக்க. ஒரு ஜம்ப் அடிப்பாங்க பாருங்க நம்ம தெரசா, அந்த இடமே சும்மா நொறுங்கி போவோம். ஜம்ப் அடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா அங்க வெளியே வந்தது ஈவில் தெரசா. அதை பார்த்துட்டு நல்ல தெரசா நீ ஏன் வெளியே வந்த அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்களா. அப்ப அந்த ஈவில் தெரசா சொல்லும் பாருங்க, எனக்கு என்ன வேணுமோ அதுதான் உனக்கு வேணும், உனக்கு என்ன வேணுமோ அதுதான் எனக்கு வேணும், நம்ம 2 பேருக்கு என்ன வேணுமோ அதுதான் நம்ம 2 பேருக்குவே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈவில் தெரசா சும்மா ஃபைட் பண்றதுக்காக வெறித்தனமா போயிட்டு இருக்கும் பாருங்க. அப்படியே அங்க கட் பண்ணா 44வது ஃப்ளோர் ஏஞ்சல்ஸ் இருக்கிற இடம், அங்க கிஸ்கல் நடந்து போயிட்டு இருக்க. பின்னாடியே 2 ஏஞ்சல்ஸ் அவங்ககிட்ட பேசிக்கிட்டே போவாங்க. அப்ப அந்த ஏஞ்சல்ஸ் சொல்லிட்டே போவாங்க, இந்த மாதிரி இந்த நெக்ரோமேனிக்கன் மேஜிக்கல் புக்கு ஏஞ்சல்ஸுக்கு எங்க இருக்குது, அது எப்படி படிக்கணும் என்ன செய்யணும் தெரியாது, ஆனா ஒரு சாதாரண மனுஷன் ஜின்னுக்கு இந்த புக்கை பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்கு, இதை பத்தி யாருக்கெல்லாம் என்னென்ன தெரியுமோ எல்லாத்தையுமே கூப்பிட்டு விசாரிக்கணும், அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும், ஆனா அந்த ஜின்னை பிடிக்கிறதுக்கு நிறைய தடவை ட்ரை பண்ணியும் நம்ம தான் தோத்துக்கிட்டே இருக்கோமே. அது மட்டும் இல்லாம கிஸ்கலே இந்த மாதிரி ஒரு மந்திர புத்தகத்தை அனுமதி இல்லாம படிச்சாரு அப்படின்னா அதை பார்த்துட்டு நம்ம சும்மா இருக்க முடியாது. அவ்வளோ பெரிய கிஸ்கலுக்கே அந்த அளவுக்கு அனுமதி இல்லாத போது சாதாரண மனுஷன் அவனை நம்ம எப்படி விடலாம் அப்படி சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்க. இங்க கிஸ்கலோ நம்ம அவனை சீக்கிரம் பிடிச்சே ஆகணும், ஆனா இப்போதைக்கு அது வாய்ப்பு இல்லை, விட்டு தான் பிடிக்கணும், அவனுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் நான். டே ஜின்னு உன்னை நான் விட மாட்டேன்டா, என்னோட ஸ்வாட் அட்டாக்லேருந்தே நீ தப்பிச்சிட்டியா, அவ்வளோ பெரிய ஆளாக இருக்கியாடா நீ, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டே நான் உன்னை அனுப்பி வைப்பேன். யாருக்காக, எங்களுடைய ராஜமாதா ஏஞ்சல் ராஜமாதாக்காக உன்னை கொன்னே திருவண்டா அப்படின்னு சொல்லிட்டு வெறி கொண்டு அப்படி யோசிச்சுட்டு இருப்பானா. அப்போ டக்குன்னு பின்னாடி எவனோ வந்து நிற்பான். பார்த்தா அவன் ஒரு டீமனு. அவனை பார்த்துட்டு இந்த கிஸ்கல், டேய் நீ ஒரு டீமனு, இந்த புனிதமான இடத்துக்கு நீ எதுக்குடா வந்த, இங்கே வந்தனால இந்த இடமே அசுத்தமாயிருச்சு, உன்னை இங்கேயே கொன்று காத்தோட காத்தா கரைய வைக்க போறேன்டா, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் அப்படி சொல்லிட்டு அவன் கத்த. அங்க வந்த டீமனாலேயோ அந்த ஏஞ்சலோட பவரை தாக்கு முடிக்காம அழுதுகிட்டே அவன் கையில இருக்க ஸ்க்ரோல் எடுத்து அப்படி விரிப்பான் பாருங்க. அது விரிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா அதுல இருந்து வீடியோ காலில் வர்றது டீமன் கிங் கன்ஃபாதர் தான். அவன் வந்துட்டு இங்க இருக்க அந்த கிஸ்கல் ஏஞ்சலை பார்த்துட்டு, ஏஞ்சல் கிஸ்கலு உன்னை பார்த்தா அந்த பழைய திமிரும் தெனாவட்டும் அப்படியே இருக்குடா, சரி நான் ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்கு வந்துடுறேன், ஏன்னா இங்கே வந்த என்னோட மெசஞ்சர் இருக்கான் பாரு அந்த டீமனு, உங்களோட அந்த ஏஞ்சல் பவர்னால அவனால் இருக்க முடியாது, அவன் அப்படியே செத்து போயிடுவான், அவன் செத்து போலனாலும் நீங்களே அவனை கொன்றுவீங்க, அதனால் நான் டக்குன்னு விஷயத்துக்கு வந்துடுறேன், உங்களோட ஏஞ்சல்லாம் ஜின்னுன்னு ஒருத்தனை தேடிட்டு இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன், ஆனால் நீங்கள் அவனை பிடிக்க முடியாமல் நிறையா தடவை தோத்து போயிருக்கீங்க, அதையும் நான் கேள்விப்பட்டேன். அது ஏன்னு தெரியுமா, ஏன்னா அந்த டவரே அவனுக்கு ஹெல்ப் பண்ணுது, நிறையா மந்திர பொருளெல்லாம் அவனுக்கு கிடைக்குது, இந்த மாதிரி யாருக்கும் கிடைக்காது, அவனோட பேஸ்மெண்ட்டே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அவன் கூட நிறையா பேர் இருக்காங்க, அவன் கரெக்டாக பிளான் போட்டு அடிக்கிறான் அப்படின்னு சொல்ல. அதை கேட்டு அந்த கிஸ்கலு, சரி இப்போ அதுக்கு என்ன, நீ இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்க, இதெல்லாம் சொல்லி எங்களை கலாச்சி எங்கள் மூஞ்சி முன்னாடி வந்து சிரித்து எங்களை நக்கல் பண்ணலான்னு வந்திருக்கியாடா, என்னடா
என்னடா பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிஸ்கல் கத்த, அதை கேட்டு அந்த டீமனும் நானோ அதெல்லாம் கிடையாது, எனக்கும் அவன் சாகணும் தான். அது மட்டும் இல்லாமல் உன்னை கலாச்சி கிண்டல் பண்ணி சிரிக்கணும் அப்படின்னா அதுக்கு நிறையா வழி இருக்குது. நான் நிறையா வித்தியாசமான கலாயெல்லாம் யோசிச்சு வச்சுருக்கேன். ஆனால் எனக்கும் அவன் சாகணும், அந்த ஜின்னு சாகணும். அதனால அவனை பற்றின டீட்டெயில் எல்லாம் உனக்கு நான் சொல்கிறேன். அந்த இன்ஃபர்மேஷன் உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டுட்டு அங்கே இருக்க மற்ற 2 ஏஞ்சல் இருக்காங்க பாருங்க, அவங்க கத்துவாங்க, டேய் நீ ஒரு டீமன்ரா, உன்ன மாதிரியான ஒரு டீமன் பேச்சை கேட்டு நாங்கள் நடப்போம்னு நினச்சியா? நாங்கள் ஹோலி ஏஞ்சல்ஸ், எங்களை மாதிரி புனிதமான ஒரு ஏஞ்சல்ஸ். உன்ன மாதிரி ஒரு கேடு கெட்ட கேவலமான டீமன்ஸ் நாக்கிலிருந்து வர வார்த்தையை நம்பி செயல்படுவோன்னு நினைக்கிறியாடா அப்படின்னு கத்துவாங்க பாருங்க. அப்படியே கத்திட்டு இந்த பக்கம் இருக்கிற அந்த கிஸ்கலை பார்த்துட்டு, கிஸ்கல் எங்களுக்கு ஆர்டர் கொடுங்க, அவனை நாங்கள் கொன்னுடுறோம், அவன் பேச்சை கேட்காதீங்க, அவன் ஒரு டீமன், அவனோட அந்த அசிங்கமான அருவப்பான நாக்கிலிருந்து வர வார்த்தைகளை நம்பாதீங்க, அவன் நம்மளை ட்ரிக்ஸ் பண்ணி ஏமாத்தணும்னு நினைக்கிறான், எங்களுக்கு ஆர்டர் கொடுங்க, நான் அவங்கள கொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு கிஸ்கல் அமைதியாக நின்றுட்டு இருப்பானா. அதை பார்த்துட்டு அந்த 2 ஏஞ்சலும் என்னாச்சு கிஸ்கல் ஒன்றும் பேச மாட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க, இங்கே டீமனும் உங்களோட லீடர் வேற ஏதோ பிளான் வச்சிருக்காரு போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீமன் கிங்கு கன்ஃபாதரை சொல்லுவான் பாருங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அந்த கிஸ்கல் ஒரு மாதிரி அமைதியாக முறைச்சிக்கிட்டே நின்றுருப்பான். ஒருவேளை டீமன் சொன்னதை கேட்டுட்டானோ. இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. அடுத்ததா என்ன நடக்க போகுது, 2 பேரும் கூட்டு சேர்ந்து நம்ம ஜின்னை என்ன பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். உங்களுக்கு அடுத்த எபிசோடு வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல அராய்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.